சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நடத்திய விசாரணை முடிவடைந்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் நடந்த 4.5 மணி நேர விசாரணையில் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்பட்டன? 4 மணி நேர விசாரணைக்கு பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தற்போது வெளியே சென்றிருக்கிறார். இன்று காலை 11:30 மணி அளவில் இந்த விசாரணை தொடங்கப்பட்டது. இந்த விசாரணையில் பல்வேறு கேள்விகள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதாவது பறிமுதல் செய்யப்பட்ட பணம், ஆவணங்கள் இவை அனைத்தும் குறித்து 30க்கும் மேற்பட்ட கேள்விகள் விஜயபாஸ்கரிடம் முன்வைக்கப்பட்டிருந்தது. மேலும் அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்டு விசாரணை முழுமையாக விசாரணை நடத்தப்பட்டு தற்போது அவர் வெளியே சென்றிருக்கிறார். ஆனால் அடுத்த கட்டமாக சமத்துவ வகை கட்சி தலைவர் சரத்குமார் இந்த விசாரணை முடிந்து தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இன்னும் சிறிது நேரத்தில் அவரும் செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விஜயபாஸ்கர் செய்தியாளரிடம் பேசும்போது வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் விசாரணைக்கு தான் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் எல்லா கேள்விகளுக்கும் தான் பதிலளித்ததாகவும் ஒரு விளக்கத்தை அவர் அளித்திருக்கிறார். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக சமத்துவ கட்சி சரத்குமார் விசாரணை முடிந்து வெளியே வர இருக்கிறார். அதே போல முன்னாள் எம்பி சிக்கப்பாக்கம் ராஜேந்திரனும் விசாரணை முடித்து வெளியே வர இருக்கிறார். இவர்கள் 3 பேரிடமும் 4 மணி நேரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. 30க்கும் மேற்பட்ட கேள்விகளை வருமான வரித்துறை புலனாய்வு அதிகாரிகள் முன்வைத்தார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு வருமான வரித்துறையினரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் சுப்பிரமணியன்? குறிப்பாக டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் கீதா லட்சுமி விசாரணைக்கு ஆஜராகவில்லை. அந்த விசாரணைக்கான காரணம், அதாவது ஆஜராகாததற்கு காரணம் குறித்து இதுவரை அவர் விளக்கம் அளிக்கவில்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சம்மனை எதிர்த்து, அதாவது குறிப்பாக வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரி சம்மனை எதிர்த்து அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் தற்போது சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் விசாரணை முடித்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். அடுத்ததாக சமத்துவ கட்சி தலைவர் சரத்குமார் விசாரணை முடித்து வெளியே வர இருக்கிறார். அவர் செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல அடுத்த கட்டமாக வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இந்த விசாரணை குறித்து முழுமையான ஒரு அறிக்கையை தயார் செய்கிறார்கள். அதனை டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். மேலும் அடுத்த இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் யார் யாருக்கெல்லாம் பணப்பட்டுவாடா தொடர்பாக தொடர்பு இருக்கிறது என்பது முழுமையான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது.